சுற்றி ஏரி தண்ணி இருக்கிறதுனால அப்படியே ஈரம் ஊறிடுச்சு அந்த செவத்தில். எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ் இது தான் பார்த்தீங்களா, ஒரு ஏரியிலேயே கட்டின வீடு. அப்படியே வீட்டுக்கு வெளியே பேக் சைடு ஃபுல்லாக ஏரி தான். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சேரும் சகதியமாக பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப பயங்கரமாக தண்ணி பிடிச்சிருச்சு. ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களுடைய ஹவுஸ் டூர் தான் கைஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஆமாம் கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ்க்கு வந்திருக்கோம். ஸோ அதனால தான் என்னடா வீடியோ போடுறதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் கைஸ் நம்ம போடாத வீடியோவாக போடலாம், புதுசாக போடலாம்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய வீட்டையே நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெளியே இருந்து ஆரம்பிக்கலாம் கைஸ். ஸோ வாங்க கைஸ், ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே நம்ம பைக்கு நிற்கிது பாருங்க கைஸ். ஸோ இதுதான் தெரு என்ட்ரன்ஸு. இது தான் எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ். இது தான் பார்த்தீங்களா, ஒரு ஏரியிலேயே கட்டின வீடு. அதனால் ஏரி தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு கைஸ். ஸோ இதுதான் எங்களுடைய தொட்டி, ஒரு சின்ன தொட்டி. இவன் வந்து நம்ம ஃபெபியோட சொந்தக்காரங்க தான். இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஃபெபி மட்டும் அங்கே இருக்கான். ஸோ இப்போ வாங்க கைஸ், உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கைஸ் நம்மளுடைய வீட்டுக்கு வெளியே. அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டு வீடு தான் கைஸ். நம்ம அந்த ப்ளூ கலர் ஷீட்டு வரும்ல, ஸோ அந்த ஷீட்டில் தான் கட்டியிருக்கோம். மெயின் என்ட்ரன்ஸ் இது தான் கைஸ், பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கேட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தடுப்புக்காக ஒன்று பண்ணியிருக்கோம். ஸ்டாரு அங்கே கிறிஸ்மஸுக்கு கட்டின ஸ்டார் இன்னும் எடுக்கல. ஸோ ஒரு பழுப்பு லைன்லாம் போயிட்டு ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வாங்க கைஸ், இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கைஸ் மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே நுழைஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா ஹால் தான் கைஸ். கொஞ்சம் நல்லா பெரிய ஹால் தான். இப்போதைக்கு லைட்டு வெளிச்சம் எதுவுமே இல்லை, ஏன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாததுனால லைட் எல்லாம் எதுவுமே எரியல. ஸோ 1 2 இந்த ஒரு 3 லைட்டு மட்டும்தான் எரியுது. ஸோ இந்த ஒரு ஃபேன் ஓடுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் கைஸ் மெயின் ஹாலோடைய வால். இது மட்டும் தனி கலரில் இருக்கும், ஒரு ஊதா கலர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் டிவி மாட்டி வச்சுருந்தோம். ஸோ இப்போ டிவி மாட்டல, அதனால் அது அப்படியே இருக்குது. டிவி ஸ்டாண்டு மட்டும் அப்படியே இருக்குது. இப்போ தான் நாங்கள் ஆளே இல்லையா, அதனால் என் வாய்ஸ் உங்களுக்கு ஒரு எக்கோ மாதிரி கேட்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி நாங்கள் பண்ணியிருப்போம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே தான் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்லேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம். சேம் அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வால். அதுக்கு பக்கத்தில் 2 ரூம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். நம்ம ஒரு ரூமாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது கைஸ். இதுதான் என்னுடைய ரூமாக இருந்தது. என்னுடைய ரூம் இது தான், ப்ரேயர் பண்ணுற ரூம் இது தான். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன டேபிளில் பேகு, ஹெல்மெட் அதெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு பழைய பீரா கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பழசு. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. எப்போவுமே காலையில் பாட்டு போடுவோம்ல, ஸோ அதனால். ஸோ மேலே ஒரு வசனம் போர்டு. இந்த ஒரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஓடலை கைஸ். ஸோ ரொம்ப நல்லா யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால இந்த ஒரு ஃபேன் மட்டும் ஓடலை பாருங்களேன். நம்ம சுவிட்சு போட்டாலும் இந்த ஒரு ஃபேன் மட்டும் ஓடலை, அதை கொஞ்சம் ரெடி பண்ணோம். இந்த இடத்துல ஒரு 3 வால் ஃபோட்டோ மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிசைனாக பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த சைடு இருந்தோன்னா இதுதான் அந்த ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்து நீங்கள் ஒரு ஜன்னல். ஸோ அதுக்கு பேக் சைடு தான் இது. இந்த இடத்துல வேறு ஒன்றும் இல்லை கைஸ். எல்லா ஜன்னலுக்குமே மேலே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருப்போம். இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அப்படியே கீழே வந்தோன்னா வேறு எதுவுமே இல்லை கைஸ். இப்போதைக்கு எதுவுமே இல்லை, அது ஒரே ஒரு மெத்தை இருக்குது. மற்றபடி பொருட்கள் எதுவும் இல்லை கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம், என்னுடைய ரூம். அதுவும் இல்லாமல் ஒரு ப்ரேயர் ஹால். ஓகே கைஸ், இப்போ திரும்பி நம்ம ஹாலுக்கு வந்துட்டு அப்படியே இந்த சைடு வந்தோன்னா கிச்சன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஒரு ரூமும் ஒரு கலரில் இருக்கும். ஹால்லேயே ஒரு 3 கலர் இருக்கும். சீலிங்கில் ஒரு கலர் இருக்கும், வாலில் 2 பக்கமும் ஒரு கலரு. ஸோ சென்டர் வால் ஒரு கலரு. இப்போ அடுத்து நம்ம அப்படியே கிச்சனுக்குள்ளே போவோங்க. கிச்சனுக்கு வெளியும் பாருங்கள், ஸ்க்ரீன் போடுறதுக்காக அந்த ஒரு கம்பி இருக்கும். ஸோ இந்த ஒரு ரூமுக்குள்ளே போகிறதுக்கும் கம்பி இருக்கும். இப்போ நம்ம கிச்சனில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போங்க. ஸோ ஒரு நார்மல் ஜிங்க்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபுங்க தாங்க, நிறைய ஸ்லாபு, ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது. ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டு வீட்டு தான். ஸோ பால் சீலிங் இங்கே மட்டும் நாங்கள் பண்ணாமல் இருப்போம், ஏன்னா இது சமையல் அறைன்றதுனால மேலே எப்படியே கரையாகும். ஸோ அதனால் நாங்கள் அங்கே மட்டும் பண்ணலை. இங்கே ஒரு சின்ன ஜன்னல். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொசு வலை ஒன்று அடிச்சுட்டு இருக்கோங்க கைஸ். ஏன்னா இங்கே பக்கத்தில் ஏரி இருக்கிறதுனால கொசுங்க தொல்லை பயங்கரமாக இருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டை சுற்றி தண்ணி தான் இருக்கும், ஏன்னா ஏரியில் இருக்குல்ல. ஸோ அதனால் அது அப்படியே தான் இருக்கும். கீழே நம்ம சிலிண்டர் வைக்கிறதுக்கான இடம். இங்கே நம்ம சாமானுங்களாம் வைக்கலாம், கழுவுன சாமான். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு சின்ன ஒரு மோட்ரு, வெளியே இருக்க அந்த தொட்டிக்கான மோட்ரு இது. இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, மேபி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து கொஞ்சம் பெரிய ரூமு கைஸ்.
இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ரூம். ஆனால் இதுலேயும் வெளிச்சம் இல்லை, ஏன்னா லைட்டு ஒர்க் ஆகலை. அந்த ஒரு 2 லைட்டுமே சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ஜன்னல் திறந்து விட்டாலும் அதிலிருந்து வெளிச்சம் வரல. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடுன்னு வந்துடுவோம் கைஸ். அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே ஒரு வசன போர்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஏசி மாட்டி வச்சுருந்தோம். அந்த ஏசி மாட்டினதுக்கான அடையாளம் கூட அப்படியே இருக்குது பாருங்கள். மேலே ஒரு 2 பெரிய ஒரு பூச்செடி, அப்படியே இதுக்கு கீழே ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோன்னா பாருங்கள், அந்த வாலே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டிக்கரில் ஒட்டி. ஸோ லைட்டு வெளிச்சம் இல்லாததுனால உங்களுக்கு ஒரு டிம்மாக தெரியும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இந்த ஒரு வால் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீலிங் தான், பால் சீலிங் தான். ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தளம் மாதிரி தெரியும். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக கட்டினது கைஸ். ஒரு ஷீட்டு, அதுக்கு மேலே அப்படியே பால் சீலிங் பண்ணி அப்படியே விட்டாச்சு. ஸோ ஃபைனல் ரூம், கடைசி ரூம் கைஸ் இது. இந்த ரூம் எல்லாத்தையும் விட கொஞ்சம் மீடியமான சைஸில் இருக்கக்கூடிய ரூம். இதுதான் ஃபஸ்ட்டு வால். ஸோ இங்கே பாருங்கள், மழை தண்ணி சுற்றி ஏரி தண்ணி இருக்கிறதுனால அப்படியே ஈரம் ஊறிடுச்சு அந்த செவத்தில். பால் சீலிங் மேலேயும் கொஞ்சம் கருப்பாக ஆகிடுச்சு. இங்கேயும் லைட்டு வெளிச்சம் இல்லை கைஸ். ஓகே, இந்த சைடு கொஞ்சம் பெரிய ஜன்னல் இருக்கிறதுனால இங்கே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோன்னா இது ஒரு வால். எல்லா வால்லையுமே இருக்குங்க கைஸ். ஸோ எல்லா வால்லையுமே நாங்கள் ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்போம். எதனா ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கும், ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ இங்கேயே இருக்குது அதே மாதிரி ஸ்டிக்கரு, அங்கேயே இருக்கும். ஸோ இங்கேயே இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரன் மாதிரியான ஒரு செட்டப் கைஸ். உள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம தேவையில்லாத பொருட்கள் அதெல்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் கைஸ் மெயின் பாத்ரூம். ஸோ உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே பாத்ரூம். லைட்டு போட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளான பாத்ரூம், அவ்வளோதான் கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்ரு செட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணது. இங்கே குழாயெல்லாம் செட் பண்ணது. ஆனால் இப்போதைக்கு யார் யூஸ் பண்ணாததுனால அப்படியே இருக்குது கைஸ். ஓகே கைஸ், ஓவராலாக வீட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ வீட்டுக்கு வெளியே அவுட்டோர் பாத்ரூம் ஒன்று இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க கைஸ் போகலாம். நம்ம வீட்டுக்கு வெளியே போகிறதுக்கான வழியே பார்த்தீங்களா கைஸ், எப்படி இருக்குது பாருங்கள். இதுமாதிரி ஒரு குறுகலான வழி தான். கீழெல்லாம் பாருங்கள் நல்லா சேரு இருக்கா. இது வந்து அப்படியே வீட்டுக்கு வெளியே பேக் சைடு ஃபுல்லாக ஏரி தான். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சேரு சகதியமாக பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கெல்லாம் நீங்கள் ஒரு வாரம் 2 நாள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நோய் தாக்கும் அபாயம் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்களே இப்போ இங்கே இல்லை. பாருங்கள் கொட்டை எல்லாம் ஃபுல்லாக நாஸ்தி ஆயிடுச்சு குட்டையில். ஓகே, எங்கடா அவுட்டோர் பாத்ரூமை காட்டுறேன்னு சொல்லிட்டு வேறு என்னமோ காட்டிகிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறீங்க. இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் நம்மளுடைய அவுட்டோர் பாத்ரூம். வெளியே ஒரு மரம் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். இதுதாங்க நம்மளுடைய அவுட்டோர் பாத்ரூம். இங்கே கொஞ்சம் விரிசல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இது காவாவை ஒட்டி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே எப்போ வேணால் இது அப்படியே சாஞ்சிடலாம். இந்த ஒரு வால் தாங்க ஏரிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப அப்படியே ஈரம் ஊறி போயிட்டு இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் லைனும் போகுது. ஓகே, அது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சீட்டு மாதிரி போட்டிருக்கோம். இங்கே ஒரு சில திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கான இடம். நிறைய பூத்தொட்டி இருக்குங்க கைஸ். இங்கே ஒரு 3 பூத்தொட்டி இருக்குங்களா. அப்படி இந்த சைடு வந்துன்னா ஒரு 4 பூத்தொட்டி இருக்கும். ஸோ இங்கே ஒரு ட்ரம்மு, இதுக்கான பழுப்பு லைன் எல்லாம் மேலே இருக்குது. ஸோ மேலே ஒரு டேங்க்கு இருக்குது, அதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அவ்வளோதாங்க கைஸ். ஓவராலாக அவுட்டோர் பாத்ரூம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் இடம். இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக தண்ணி பிடிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும், நம்ம அந்த சைடு கிராஸ் பண்ணி போகலாம். நான் அப்போது ஒரு வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சைடு போய் மீன் பிடிக்கிற மாதிரியான வீடியோ போட்டிருப்பேன். இப்போ தெரிஞ்சிருக்கோம் எந்த கொட்டையில் நான் மீன் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிச்சு காவான்னு தான் சொல்லணும். ஸோ கழிவு நீர் எல்லா நீரும் இதில் தான் கலக்கும், மழை நீர் எல்லாம். ஓகே கைஸ், ஓவராலாக இதுதான் கைஸ் நம்மளுடைய ஹோம் டூர். ஒரு வழியாக உங்களுக்கு நான் என்னுடைய வீட்டை சுருக்கமாக சுற்றி காமிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இதுதான் எங்களுடைய வீடு. ஆனால் இப்போ நாங்கள் இல்லை. ஏன் ப்ரோ வாடகை விடலாம் நீங்கள் சொல்லலாம். நம்ம இங்கே ஊருக்கு வந்தோன்னா தங்குறதுக்கு இருக்காது கைஸ். ஸோ அதுவும் இல்லாமல் வாடகை விட்டோம்னா அவங்க எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதுவும் இல்லாமல் சுற்றி நிறைய தண்ணியெல்லாம் இருக்குது, அவங்களாலேயும் இருக்க முடியாது. இங்கே மெயினான தண்ணி வசதி இல்லை, சரியாக தண்ணி வசதி இல்லை. ஸோ அதனால தான் எங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நாங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கோம், வாடகையும் இல்லை. ஸோ மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி நாங்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இந்த ஒரு ஹவுஸ் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.